நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு தற்போதைக்கு விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான நேரடி தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் சலீம். சலீம், இந்த விவகாரம் குறித்து விரிவா சொல்லுங்க. மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடம்? நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளித்து விடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளா தமிழக அரசு சார்பா மத்திய அமைச்சகத்திடம் வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்ல, தமிழக சட்டசபையில 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மத்திய அரசு கிட்ட இருந்து ஒப்புதல் வேணும், ஜனாதிபதி கையெழுத்து வேணும், அப்பொழுதுதான் மசோதா சட்டமாகும். சட்டமானால் அமலுக்கு வரும். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்கும். ஆனால் இது இன்னும் நடக்கவில்லை. மசோதா மட்டும்தான் நிறைவேற்றிருக்கோம். இது தொடர்பா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலர் இருவரும் டெல்லி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அதே போல சந்திப்பு 12:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாடாளுமன்ற வளாகத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து இதையே வலியுறுத்தினார்கள். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஜே.பி. நட்டாவை சந்தித்தார். இது போன்ற சந்திப்பு நடைபெற்றிருந்தது. ஆனால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா, நடைமுறை சிக்கல் இருக்கிறது. தமிழக அரசு மசோதாவை நிறைவேற்றி விட்டீர்கள், இது பரவாயில்ல. ஆனா மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா, ஒப்புதல் கொடுப்பதற்கு முன்பு சட்ட அமைச்சகத்தின் கருத்தை நாங்கள் கேட்போம். சட்ட அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் நாங்க இங்க ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு சில ஆவணங்களை எடுத்து வர சொல்லியிருக்கிறார். தமிழக சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில ஆவணங்களை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்களிடம் கொடுக்க சென்றுள்ளார். இப்பொழுது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தமிழக லோக்சபால துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்களோட ஒரு மீட்டிங்ல இருக்காரு நாடாளுமன்ற வளாகத்தில். அடுத்து என்ன செய்யலாம், யாரை பார்க்கலாம், ஒப்புதல் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இது போன்ற விவாதங்கள் இப்பொழுது திரு தம்பிதுரைக்கும் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில இன்னொரு டெவலப்மெண்ட் பார்க்கணும். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜாவடேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்துல 3 சென்டர்கள் நீட் தேர்வு நடத்த கூடுதலா போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் 5 சென்டர்கள் இருந்தன. கூடுதலா 3 சென்டர் போட்டு மொத்தம் 8 சென்டர்ல நீட் தேர்வு, 8 நகரங்கள்ல நீட் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அறிவித்திருக்கிறார். எனவே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம், தற்பொழுது வரை நீட் தேர்விற்கு தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் நடவடிக்கை மத்திய அரசிடம் இல்லை அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக தான் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் சந்தித்திருக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் தெளிவாக சொல்லிவிட்டால், முதல்ல சட்டத்துறை கிட்ட இருந்து எங்களுக்கு அனுமதி வேண்டும், ஒப்புதல் கிளியரன்ஸ் வேண்டும். அது கொடுத்த பிறகுதான் நாங்க எங்க தரப்புல இருந்து ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்.